வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவிக்கு ஓட்டுநர் மாரிக்குமார் என்பவர் வீடு புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த மாரிக்குமாரின் ஆதரவாளர் மாணவி படித்த பள்ளியின் செயலாளராக இருந்ததால் இந்த விவகாரம் தொடர்பாக வெளியே தெரிவித்ததால் மாணவியை மிரட்டி பள்ளியில் இருந்து மாற்று சான்றிதழ் வழங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் ஓட்டுநர் மாரிக்குமார் போக்சோ சட்டத்தின் கீழ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பள்ளி செயலாளர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள், ஆதரவாளர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அம்பை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து திடீரென அம்பையிலிருந்து ஆலங்குளம் செல்லும் பிரதான சாலையில் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவிய நிலையில் அம்பை டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பேரில் தற்போது கலைந்து சென்றுள்ளனர். முதற்கட்டமாக அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரின் பேரில் மணிக்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.